தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று காலநிலை உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காலநிலை உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் சுற்றுச்சூழல் விருதுகள் வழங்கி பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான இணையதளம், தொழிற்சாலை, பசுமை குறியீடு போன்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே காலநிலை மாற்றம் குறித்து ஆராய மாநாடு நடத்தியது தமிழ்நாடு மட்டும்தான் என்று கூறினார். காலநிலை மாற்றம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வெப்ப அலையை மாநில பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது என்று கூறினார். வயநாடு நிலச்சரிவு, திருவண்ணாமலை மண்சரிவை குறிப்பிட்ட முதலமைச்சர், இவை அனைத்திற்கும் காலநிலை மாற்றம்தான் காரணம், அதனை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறினார். காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை கட்டுப்படுத்தவும், காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கவும் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழக இயக்கம் மற்றும் தமிழ்நாடு சதுப்பு நில இயக்கம் என 3 இயக்கங்களை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். 2 உலக நாடுகள் பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்திச்சு வருது. சீனா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளம். அதே போல நம்ம சகோதர மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் ஏற்பட்ட வயநாடு நிலச்சரிவை யாரும் மறந்திருக்க முடியாது. நம்ம மாநிலத்திலேயும் திருவண்ணாமலையில சிறிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் வேற வேற நாடுகள்ல, வேற வேற மாநிலங்கள்ல நடந்த சம்பவங்களாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரே காரணமா காலநிலை மாற்றத்தை தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும். எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம்.